சென்னை அப்படின்ற இந்த நகரம் வந்து உருவானது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏறத்தாழ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த காலத்துல இருந்து சென்னை நகரம் இருந்துச்சுன்னா தொன்று சென்னை நகரம் இருந்திருக்குது, தர்மமிகு சென்னையாகவே இருந்திருக்குது. ஆனா 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 அன்னைக்கு பிரான்சிஸ் டே ஆண்ட்ரூ காகன் அப்படின்ற 2 ஆங்கிலேயர்கள் இங்க இருந்து விஜயநகர பேரரசு அவங்களுடைய வேசல்ஸான கோல்கொண்டா சுல்தான்கள் கிட்ட இருந்து ஒரு சின்ன இடம் நரிமேடு அப்படிங்கிற இடத்த ஆட்சி செய்யறதுக்கு அவங்க வாங்கின ஃபிர்மான், ஒரு இடத்தை பதிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட் ஒன்ன வச்சுக்கிட்டு தான் உள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர்கள் இங்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இங்க ஐரோப்பியர்கள் இருந்திருக்கிறாங்க. டச்சுக்காரர்களுடைய கோட்டை வந்து சதுரங்கப்பட்டணத்துல இருந்திருக்கு. அதுக்கு கொஞ்சம் வடக்கே பாத்தீங்கன்னா சாந்தோம்ல போர்த்துகீசியர்களுடைய கோட்டை இருந்திருக்கு. இதுக்கும் வடக்கே நீங்க பாத்தீங்கன்னா பழவேற்காட்டுல டச்சுக்காரர்களுடைய கோட்டை இருந்திருக்கு. அப்ப தொடர்ச்சியாக ஐரோப்பியர்களுடைய காலடி தடம் பட்ட இடமாக நம்ம வந்து சோழ மண்டலம்ன்ற கோரமாண்டல் கோஸ்ட்டை வந்து நம்ம சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆங்கிலேயர்கள் முதல் முறையாக இங்க அவங்களுக்கு ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்காகத்தான் நரிமேடு அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்த எழும்பூர் ஆற்றுக்கும் நம்மளுடைய அடையாறு ஆற்றுக்கும் இடையே இருந்த ஒரு சின்ன பகுதியை தான் அவங்க ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க. அந்த கோட்டை நம்ம சொல்லக்கூடிய ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டை உருவான பிறகு ஒரு வெள்ளையர் நகரம் உருவாகுது. அந்த வெள்ளையர் நகரத்தை நம்பி அதை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பர் நகரம் உருவாகுது. இந்த 2 நகரங்களும் சேர்ந்துதான் நம்ம சொல்ல போனா இந்த மதராசப்பட்டினம் சென்னப்பட்டணம் அப்படிங்கிற இந்த பகுதியாக விரிவடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே வந்து சென்னைக்கு 386 வயசு தானா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சென்னையில முறையாக ஒரு மனிதன் காலடி நமக்கு கிடைச்சிருக்கிறது, ஒரு காலடி தடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல்லாவரத்துல ஒரு மனிதன் கையால் செய்த சின்ன கற்கோடரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஹேண்ட் ஆக்ஸ். இந்த ஹேண்ட் ஆக்ஸ அது கிடைச்ச இடத்த அப்படியே நீங்க வந்து அந்த நதிக்கரை ஓரமாகவே நீங்க வந்து நடந்து போனீங்கன்னா கொற்றலையாருடைய வடக்கு பகுதியில் இருக்கிற குடியம் கேவ் வரைக்கும் நீங்க நடந்து போனீங்கன்னா வரிசையாகவே வந்து கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப சென்னைக்கு வந்து நீங்க எத்தனை ஆண்டு, சென்னைக்கு எத்தனை வயசு அப்படின்னா அதுல வந்து 386 வயசுன்னு சுருக்கிறது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். சென்னையுடைய ஆயுசு, அதோடைய ஆயுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆண்டுகள் தான் நம்ம சொல்றோம்.